காவேரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை மத்திய அரசிதழில் வெளியிடச் செய்து தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டிய மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளபடி காவேரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவேரி நதிநீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவற்றை மத்திய அரசு உடனடியாக அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் மற்றொரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காவேரி நடுவர் மன்ற இறுதி ஆணைக்கு எதிராக மேகதாது என்ற இடத்தில் கர்நாடக அரசு 2 புதிய அணைகளை கட்ட முயற்சிப்பதையும், கேரள அரசு பாம்பாற்றின் குறுக்கே பட்டிச்சேரி என்னும் இடத்தில் புதிய அணை கட்ட முயற்சிப்பதையும் மத்திய அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் காவேரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவேரி நீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவற்றை உடனடியாக அமைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் முன்மொழிந்து பேசினார். காவேரி நடுவர் மன்றம் கடந்த 2007ஆம் ஆண்டு பிப்ரவரி 5ஆம் தேதி இறுதி தீர்ப்பை வழங்கிய போதிலும் அந்த தீர்ப்பு மத்திய அரசிதழில் உடனடியாக வெளியிடப்படவில்லை. மேலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அமைக்கப்பட வேண்டிய காவேரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவேரி நீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவற்றை அமைக்கவும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட தொடர் நடவடிக்கைகள் மற்றும் சட்ட போராட்டங்கள் காரணமாக வரலாற்று சாதனையாக காவேரி நடுவர் மன்ற இறுதி ஆணை மத்திய அரசிதழில் வெளியிடப்பட்டதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். காவேரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவேரி நீர் முறைப்படுத்தும் குழுவை உடனடியாக அமைக்க மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். எனவே இந்த அமைப்புகளை மத்திய அரசு உடனடியாக அமைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். மேலும் காவேரி நடுவர் மன்ற இறுதி ஆணைக்கு எதிராக மேகதாது என்ற இடத்தில் கர்நாடக அரசு 2 புதிய அணைகளை கட்ட முயற்சிப்பதையும், கேரள அரசு பாம்பாற்றின் குறுக்கே பட்டிச்சேரி என்னும் இடத்தில் புதிய அணை கட்ட முயற்சிப்பதையும் மத்திய அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த திட்டங்களுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கக்கூடாது எனவும் தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. காவிரி நடுவர் மன்றத்தின் 5/2/2007 நாளிட்ட இறுதி ஆணை புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களின் பெருமுயற்சியால் 19/2/2013 அன்று மத்திய அரசிதழில் வெளியிடப்பட்ட போதிலும் காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு ஆகிய அமைப்புகள் இதுவரை அமைக்கப்படவில்லை. எனவே காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீர் இந்த இறுதி ஆணையில் குறிப்பிட்டுள்ளபடி மாதாந்திர வாரியாக பெறுவதற்கு ஏதுவாக காவேரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவற்றை உடனடியாக மத்திய அரசு அமைக்க வேண்டும் என்றும், காவிரி நடுவர்மன்ற இறுதி ஆணைக்கு முரணான வகையில் கர்நாடக அரசு மேகதாதுவில் 2 புதிய அணைகள் கட்ட முயற்சிப்பதையும், குடிநீர் வழங்கல் என்ற போர்வையில் காவிரி நீரவாரி நிகமம் வாயிலாக மேற்கொண்டுள்ள திட்டங்களையும் தடுத்து நிறுத்த தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும், காவிரி மேலாண்மை வாரியம் செயலாக்கத்திற்கு வரும் வரையிலும் மற்றும் தமிழ்நாட்டின் அனுமதியின்றியும் மேகதாதுவில் அணைகள் கட்டும் திட்டம் போன்ற எந்த ஒரு திட்டத்தையும் கர்நாடகம் செயல்படுத்த முனையக்கூடாது என்று, கர்நாடக அரசுக்கு உரிய அறிவுரைகளை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும், பாம்பாற்றின் குறுக்கே பட்டிச்சேரி என்னுமிடத்தில் புதிய அணை கட்டும் எந்த பணியையும் கேரள அரசு மேற்கொள்ளக்கூடாது எனவும், காவிரி மேலாண்மை வாரியம் செயலாக்கத்திற்கு வரும் வரையிலும் மற்றும் தமிழ்நாட்டின் அனுமதியின்றியும் எந்த ஒரு திட்டத்தையும் கேரளா செயல்படுத்த முனையக்கூடாது என்றும், கேரள அரசுக்கு உரிய அறிவுரைகளை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும், கர்நாடக கேரள அரசுகளின் எத்தகைய திட்டங்களுக்கும் மத்திய நீர் ஆதார அமைச்சகம் தொழில்நுட்ப ரீதியான அனுமதி வழங்கக்கூடாது என்றும், மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனங்கள் அமைச்சகம் அத்தகைய திட்டங்களுக்கு தமிழ்நாட்டை கலந்து ஆலோசிக்காமல் அனுமதி வழங்கக்கூடாது என்றும் மத்திய அரசை இந்த மாமன்றம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் மகத்தான பணிகளை பாராட்டியும் முதலமைச்சர் முன்மொழிந்த இந்த தீர்மானங்களை வரவேற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு குணசேகரன், பாமகவின் திரு கலையரசு, சமத்துவ மக்கள் கட்சியின் திரு எர்ணாவூர் நாராயணன், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் திரு PV கதிரவன், கொங்கு இளைஞர் பேரவையின் திரு உ தனியரசு, இந்திய குடியரசு கட்சியின் டாக்டர் சேகு தமிழரசன் உள்ளிட்டோர் உரையாற்றினர்.
இதனைத் தொடர்ந்து தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன.